ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் ஷோ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபேமிலி ரவுண்ட் போய்க்கொண்டிருக்குது. 24 ஹவர்ஸ் வந்து பார்வதியோட அம்மா அந்த வீட்டில் இருக்கலாம். ஏன்னு சொன்னால், பார்வதிக்கு தான் வந்து அந்த சான்ஸ் கிடைச்சிருக்கு. ஆதிரை போகும்போது வந்து அவங்களுக்கு அந்த சான்ஸை வந்து கொடுத்துட்டு போனாங்கன்ற மாதிரி வந்து சொல்லலாம். இவங்களோட டீம் வந்து ஜெயிச்சிருந்தது. அதில் வந்து கனின்ற ஃபேமிலியாக, பார்வதின்ற ஃபேமிலியாக 24 ஹவர்ஸ் வந்து அந்த பிக் பாஸ் வீட்டுக்கு இருக்க போகிறாங்க என்றதில் வந்து அவங்க வந்து பேசிகிட்டே இருந்தாங்க. அதில் ஒரு முடிவெடுக்காத மாதிரி ஒரு நிலைமை இருந்தது. கடைசியில் வந்து ஆதிரை போகிக்க அந்த சான்ஸை வந்து இவங்களுக்கு கொடுத்துட்டு போனாங்க. ஆதிரைட்ட அதை வந்து சொல்லியிருந்தாங்க பிக் பாஸ், நீங்கள் வந்து யாருடைய ஃபேமிலி இங்கே இருக்கலாமன்றதை நீங்கள் சொல்லிட்டு போங்க உங்களோட டீமில்ன்ற மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க. கேட்கும்போது அவங்க வந்து பார்வதியோட ஃபேமிலியை வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ வந்து பார்வதியோட அம்மா வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறாங்க. பிக் பாஸ் வீட்டுக்கு இருக்கிற அதை கண்டஸ்டன்ட், அதாவது அந்த பார்வதி தவிர்ந்த அதை கண்டஸ்டன்ட்ஸ் என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னு சொன்னால், பார்வதியோட அம்மா வந்து என்ன சொல்ல போகிறாங்கன்ற மாதிரி வந்து நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பிக் பாஸை வந்து தொடர்ச்சியாக வந்து பார்த்துட்ருக்கிறவங்களுமே வந்து அதை வந்து எதிர்பார்த்துருப்பாங்க. பார்வதியோட அம்மா வந்து என்ன அட்வைஸ் பண்ண போகிறாங்க பார்வதிக்கு, அல்லது கம்ருதீனுக்கு அட்வைஸ் பண்ண போகிறாங்களா, அல்லது வந்து அதை பெருசுப்படுத்த மாட்டாங்களா, என்ன மாதிரி இருக்கும் அவங்களோட ரியாக்ஷன்ன்ற மாதிரி வந்து எதிர்பார்த்துருப்பாங்க. அவங்க ரொம்பவே ஸ்வீட்டாக இருக்கிறாங்க. அதாவது வந்து ரொம்ப வந்து நல்ல மாதிரி பேசுகிறாங்க, எல்லாரோடையுமே நல்ல மாதிரி பேசுகிறாங்க. யார் மனதையும் புண்படுத்துகிற அளவுக்கு வந்து அவங்க பேசலை. அது மட்டும் இல்லாமல் பார்வதிக்கு வந்து அவ்வளவு சந்தோஷம் அவங்கள்ட்ட அம்மாவை பார்த்தோன்னே. பயந்த மாதிரி தான் இருந்தாங்க. ஆனால் அவங்க வந்து இவங்க பயந்த அளவுக்கு கொண்டும் அவங்க பயப்படுத்தல. அவங்க வந்து ரொம்ப ஸ்வீட்டாக வந்து பேசிகிட்ருக்குறாங்க. பார்வதியோடையும் சரி, அதை கண்டஸ்டனோடையும் சரி ரொம்ப ஸ்வீட்டாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே வந்து அவங்கள்ட்ட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியிருந்தாங்க. அவங்க வந்து வயசில் பெரியவங்க இல்லையா. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து நிறையா அறிவுரைகள் சொல்கிறாங்க. எல்லாமே வந்து அர்த்தமுள்ளதாக தான் இருக்குது. அவங்க சும்மா சொல்லணுமென்றதுக்காக சொல்லலை. எல்லா விஷயமே வந்து அர்த்தமுள்ளதாக தான் இருந்தது. இதில் வந்து கம்ருதீனுக்கு ஒரு டவுட் வந்துட்டுது. என்னென்னு சொன்னால், அவங்க வந்து ஏதோ ஒரு வசனம் வந்து சொல்லிட்டாங்க. அதன் அர்த்தம் வந்து அவங்களுக்கு விளங்கல. அதை போய் திரும்பவும் இவங்ககிட்ட கேட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் கனி, விக்ரம் இருக்கும்போது அவங்ககிட்டையும் போய் கேட்டாங்க. என்ன அவங்க சொல்லிட்டாங்கன்னு சொன்னால், வாழ்க்கையில் நம்பினவங்களை கைவிடக்கூடாது என்ற மாதிரியான ஏதோ ஒரு வசனம் சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு அது விளங்கல. அவங்க வேற ஒரு தமிழ் வார்த்தையை தான் அதுக்கு சொல்லியிருந்தாங்க. திரும்ப வந்து இவங்க கேட்கும்போது அதுக்கு விளக்கம் சொல்லியிருந்தாங்க. அது வந்து பார்வதியை சொல்கிறாங்களா அல்லது வந்து என்னத்தை சொல்கிறாங்கன்றது வந்து அவங்களுக்கு தான் புரியும். அது மட்டும் இல்லாமல் வந்து அவங்களையும் ஆசீர்வாதம் பண்ணாங்க. நீங்கள் வந்து உங்களோட தொழிலில் நல்ல பெரிய நிலைக்கு வரணுன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த விஷயத்தை போய் கனி அவங்ககிட்ட கேட்கும்போது, ஆமாம் அவங்க ஏதோ ஒரு உள்குத்து வச்சு தான் அதை சொல்கிறாங்கன்ற மாதிரி வந்து சொல்லும்போது வந்து வினோத் சொன்னாங்க, இல்லை அவங்க நிறைய புக்ஸ் படிக்கிறவங்களாம், அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும், அவங்க வந்து ஏதோ ஒரு காரணத்தோடு தான் அதை சொல்லியிருப்பாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி சொல்லிகிட்ருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்வதி அவங்கள்ட்ட அம்மாவோட பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதை ஒரு சில கண்டஸ்டனும் அதில் இருக்கிறாங்க, பாட்டு பாடிட்டுருக்குறாங்க. அவங்களுமே வந்து சந்தோஷமாக வந்து இவங்களோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் வந்து அரோரா வந்து ஒரு சத்தியம் வாங்குகிறாங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்கள்ட்ட. அதாவது வந்து யார், விக்ரம், அதே மாதிரி வந்து சபரி, இவங்ககிட்ட எல்லாம் வந்து சத்தியம் பண்ண சொல்கிறாங்கன்னு சொன்னால், தன்னுடைய ஃப்ரெண்ட் வந்து வருவாங்க. வரும்போது வந்து நீங்கள் வந்து தன்னுடைய அந்த பழைய விஷயங்களை வந்து கதைக்கக்கூடாது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதாவது துஷாரை பற்றின விஷயங்கள் எதுவுமே பேசக்கூடாது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏன்னு சொன்னால், அவங்க வந்து ரியா தான் வரப்போகிறாங்க. அவங்களோட ஃப்ரெண்டு வந்து அவங்களுக்கு பேர் ரியா. அவங்க ஏற்கனவே வந்து ஒரு சீசனில் வந்திருப்பாங்க. இதுக்கு முதல் நடந்த சீசனுங்களில் ஏதோ ஒரு சீசனில் அவங்க வந்திருப்பாங்க. மாயா அவங்க இருந்த சீசனாக இருக்க வேணும். அதாவது வந்து 7வது சீசனாக இருக்க வேணும். அந்த சீசனில் தான் இவங்க வந்திருக்கிறாங்க போட்டிருக்கு. சரியாக தெரியல. அவங்க ஒரு சீசனில் வந்திருந்தாங்க. அவங்க தான் வரப்போகிறாங்க. இவங்கள்ட்ட ஃப்ரெண்டாக வந்து வரப்போகிறாங்க. அப்போ அவங்க வந்து வெளியில் வந்து இவங்க என்ன இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்குறாங்க, இவங்க இதுக்கு தானே பிக் பாஸ் வீட்டுக்கு போனாங்கன்ற மாதிரியான ஒரு கருத்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க போட்டிருக்கு. அது ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு பிக் பாஸ் வீட்டுக்கு வந்தவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க போட்டிருக்கு. ஃபேமிலி ரவுண்டில் வந்தவங்க சொன்னாங்களா, அல்லது ஒயிட் கார்டில் வந்தவங்க சொன்னாங்களா, யாருன்னு தெரியல. அவங்க வந்து சொல்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு அந்த கதை பிடிக்கல போல இருக்குது. அதை பற்றியே நீங்கள் பேச வேண்டாம்ன்ற மாதிரி வந்து அவங்க சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்க சொன்னதுக்கு அப்புறமா தானே ரியா வாராங்க. அவங்க வந்தோடனே வந்து அந்த விஷயத்தை தான் வந்து யார்கிட்ட, இவங்கள்ட்ட அரோராட்ட தனியாக இருந்து கதைக்கும் போது கேட்குறாங்க. அதாவது அவங்களோட வந்து ரியாவும் இன்னொருத்தங்களும் வந்திருந்தாங்க. அவங்கள்ட்ட ஃப்ரெண்டா அல்லது அவங்களுக்கு தெரிஞ்சவங்களா அல்லது அவங்கள்ட்ட
உறவு முறையில் இருக்கிறவங்களா யாருன்னு தெரியலை. இன்னொருத்தவங்களுமே வந்திருந்தாங்க. ரியாவும் இன்னொரு போயுமே வந்திருந்தாங்க. அவங்க வந்து என்ன கேட்குறாங்கன்னு சொன்னால், என்ன நீ வந்து இந்த பிரச்சனை என்ன பிரச்சனை, நீ வந்து அவங்கள லவ் பண்ணுறியான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. துஷாரை வந்து லவ் பண்ணுறியா, நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணீங்களான்ற மாதிரி, இல்லைன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்போ என்னத்துக்கு எப்போ பார்த்தாலும் துஷார் துஷார்ன்ட்டு பேசிகிட்டே இருக்கிற, நீ அதுக்கு தான் இங்கே வந்தியா, என்ன நினச்சிட்ருக்கிறன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இவங்க வந்து என்ன சொல்கிறேன்னே தெரியாமல் இருக்கிறாங்க. அவங்க வந்து கேட்டால் அதை பற்றி மாத்திரம் தான் கேட்பாங்க. ஏன்னு சொன்னால் அது தவிர்ந்த எந்த ஒரு தப்பும் அவங்க பண்ணலைன்னு சொல்லலாம். துஷாரோட ஒரு சில வாரங்கள் அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் வந்து அரோராக்கு நல்ல நேம் இல்லை வெளியில். அது மட்டும் இல்லாமல் வந்து அவங்க இன்னும் அடுத்தடுத்த வாரங்களே இப்போ வெளியில் போயிடுவாங்க போல இருக்குன்ற மாதிரி தான் இருந்தது. அந்த நேரத்தில் பார்வதி கம்ருதீன் அந்த அளவுக்கு அவங்க வந்து பேசிகிட்டு இருந்ததில்லை. இவங்க தான் வந்து அதிகமாக பேசிகிட்டு இருப்பாங்க. இவங்க ஒரு சைட்டாக பேசிகிட்டு இருப்பாங்க, அடுத்த சைட்டாக வந்து எஃப்ஜியும் ஆதிரையும் பேசிகிட்டு இருப்பாங்க. அதனால் வந்து ஆதிரை போயிட்டாங்க, அடுத்தது வந்து அரோரா தான் போகிறாங்க போல இருக்குன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த இடையில் வந்து இவங்க வந்து துஷார் போனதுக்கு அப்புறமா இவங்கள்ட கேம் நல்ல மாதிரி போய்கொண்டிருக்குது. அது வரைக்கும் அவங்க வந்து கேமை வந்து சரியாக வந்து விளையாடையிலேன்னு தான் சொல்லலாம். அந்த விஷயத்தை வந்து அவங்க கேட்குறாங்க. என்னென்னு சொன்னால், இந்த விஷயம் இல்லைன்னு சொன்னால் அரோராவில் குறை சொல்கிறதுக்கு இல்லை உண்டு. அவங்க கேமை நல்லா விளையாடுறாங்க, எந்தெந்த இடத்துல இதை பேசணுமோ அதை பேசுகிறாங்கன்ற மாதிரி தான் இருந்திருக்கும். அந்த விஷயத்தை வந்து ரியா வந்து சொல்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுறான்னு தெரியாமல் வந்து யோசிக்கிறாங்க. என்ன இது இவங்க இப்படி வந்து கேட்குறாங்களோ, ஒருவேளை அது சம்மந்தமாக வந்து எனக்கு நல்ல பேர் இல்லையோ, அதனால் எனக்கு நல்ல பேர் இல்லையோ வெளியிலன்ற மாதிரி வந்து யோசிக்கிறாங்க போல இருக்கு. ரியா வந்து அதுக்கு சம்மந்தமான அறிவுரை சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் வந்து கம்ருதீன் தான் வந்து இந்த வாரத்தோட தலைவராக இருக்கிறாங்க. கம்ருதீனுக்கு ஒரு நல்ல ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்குது. என்னென்னு சொன்னால், மற்ற வாரங்களில் வந்து அதை மற்றவங்க சபரியாக இருக்கட்டும், அல்லது கனியாக இருக்கட்டும், இல்லை எஃப்ஜியாக இருக்கட்டும், இவங்க எல்லாம் தலைவராக இருக்கும்போது, திவ்யாவாக இருக்கட்டும், இவங்க எல்லாம் தலைவராக இருக்கும்போது ஏதாவது ஒரு குறை கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க. என்ன சாப்பாடு சரியில்லைன்னுவாங்க, அல்லது வீடு க்ளீனாக இல்லைன்னு சொல்லுவாங்க, அல்லது வந்து நீங்கள் சரி அவங்களோட தலைக்கான பொறுப்பை பார்க்கலன்னு சொல்லுவாங்க. என்ன நீங்கள் இப்படி கத்தி பேசுகிறீங்கன்றுவாங்க, இல்லாது போனால் கோவப்பட்டால் என் கத்தி பேசுகிறீங்கன்றுவாங்க. அமைதியாக இருந்தால் என்ன நீங்கள் தலை மாதிரியே இல்லை, பேசாமல் அமைதியாக இருக்கிறீங்க, இப்படி தான் இருப்பீங்களா, ஒரு பிரச்சனை நடந்தால் பார்த்து கொண்டு பேசாமல் தான் இருப்பீங்களா, இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை சொல்லுவாங்க. ஆனால் வந்து கம்ருதீனுக்கு அந்த கவலையே இல்லைன்னு சொல்லலாம். என்னென்னு சொன்னால், யாருமே அங்கே கம்ருதீனோட பிரச்சனைப்பட வரவே மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டையே நல்லா க்ளீனாக தான் வச்சுருப்பாங்க. அவங்களுமே எப்போ பார்த்தாலும் ஹாப்பியாக தான் எல்லா அண்டர்ஸ்டாண்டும் வந்து சுற்றிட்டு இருப்பாங்க. ஏன்னு சொன்னால், எல்லாருக்கும் வந்து தங்களோட ஃபேமிலி வரப்போகிறாங்க, அடுத்தது யார் ஃபேமிலி வரப்போகிறாங்க, இந்த ஆர்வத்தோடு இருப்பாங்க. ஏற்கனவே வந்துட்டு போனவங்களாக இருந்தால் அடுத்தது யார் என்ற ஒரு ஆர்வத்தோடு இருப்பாங்க. அல்லது வரையிலேன்னு சொன்னால் இப்போ தங்களோட ஃபேமிலி வருவாங்கன்ற எண்ணத்தில் இருப்பாங்களோ ஒழிய கம்ருதீனை எப்படி போய் டார்ச்சர் பண்ணலாம்ன்ற எண்ணத்தில் அவங்க இருக்க மாட்டாங்க. அதனால் கம்ருதீனுக்கு இந்த வாரம் வந்து அந்த தலைவர் பிரச்சனையில் வந்த தலைவராக இருக்கிறதுல வந்து இந்த பிரச்சனையும் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் வந்து இதை சொல்லித்தானே அவங்க வந்து ஏதாவது நோமினேட் பண்ணிக்க வந்து இவர் தலைவர் இருக்கும்போது இப்படி பண்ணலை அப்படி பண்ணலை, அந்த குறையை பண்ணிட்டாங்க இந்த குறையை பண்ணிட்டாங்கன்ற மாதிரி வந்து சொல்லலாம். ஆனால் வந்து இது வந்து எதிர்பார்த்துருப்பாங்க. கம்ருதீன் ஒரு தலைவராக வந்தால் கண்டிப்பாக வந்து கம்ருதீனுக்கு டக்குன்னு வந்து கோவம் வரும். அதனால் வந்து யாராவது ஏதாவது சொன்னால் டக்குன்னு அவங்க ஏசிடுவாங்க, கோவப்பட்டுடுவாங்க. அதனால் அந்த தலைவர் பதவி கூட பறிக்கிறதுக்கான சான்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு கூட இருந்திருக்கும். ஃபேமிலி ரவுண்ட் இல்லாமல் போயிருந்தா. இது ஃபேமிலி ரவுண்டுன்றபடியாக யாருக்குமே இதை பற்றி கவலையே இல்லை. அவங்க பாட்டுக்கு யார்கிட்ட ஃபேமிலி வராங்க, யாரோட பேசலாம், என்ன சொல்கிறாங்க, இதைத்தான் அவங்க பார்த்துட்ருக்குறாங்க ஒழிய கம்ருதீன் பக்கம் திரும்பலை. அதனால் வந்து கம்ருதீன் வந்து நல்ல ஹாப்பியாக வந்து சுற்றிட்டு இருக்கிறாங்க. இந்த கேப்டன்சி டாஸ்கில் வந்து அதாவது வென்றது மட்டுமில்லை, அந்த கேப்டனாக இருக்கிற அந்த வாரத்துலேயும் வந்து அவங்க நல்ல மாதிரி பண்ணாங்கன்ற மாதிரி தான் எல்லாருமே சொல்லலாம். இல்லை அவங்க அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்கன்ட்டு வீக்கெண்டில் சொல்ல முடியாது. சொல்லும்போது அவங்க கேட்பாங்க, என்ன சொன்னால் நீங்கள் அப்படி என்னட்டு சொல்லலையேன்ற மாதிரி தான் கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து அவங்க நல்ல மாதிரி பண்ணாங்களான்னு சொன்னால் கூட அங்கே சொல்கிறதுக்கு எதுவுமே இருக்காதுன்னு தான் சொல்லலாம். மெயினாக சொன்னால் இல்லை நாங்கள் கவனிக்கலை, அவங்கள்ட பக்கமே திரும்பலை என்ற மாதிரி வந்து சொல்லலாம். இந்த மாதிரியான விஷயம் இருக்குது. அதனால் வந்து அவங்களுக்கு தலையாக இருக்கிறதுல எந்த பிரச்சனையுமே வரையிலன்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் நாமினேஷன் லிஸ்ட்டில் வந்து எல்லாருமே இருக்கிறாங்க, கம்ருதீனை தவிர எல்லாருமே இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நாமினேஷன் லிஸ்ட்டில் இருக்கிறவங்கள்ட்ட யார் வெளியேறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதை கைஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னு சொன்னால் எல்லாருக்குமே ஒரு பதட்டம் இருக்கும். என்னென்னு சொன்னால் இந்த ஃபேமிலி ரவுண்டு முடிகிறது வரைக்கும் தான் நாங்கள் இருக்கக்கூடியதாக இருக்குமா, அதுக்கு பிறகு இருக்க முடியாதா அந்த மாதிரி வந்து இருந்திருக்கலாம். இப்போ பார்வதின்ற பிரச்சனையில் கூட ஒருவேளை பார்வதின்ற அம்மா வந்து என்ன
பிள்ளை இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறீங்க, நீங்கள் இங்கே விளையாடத்தானே வந்தீங்க, ஏன் தேவையில்லாமல் இந்த மாதிரி வந்து அந்த பையனோட வந்து பேசிகிட்டு இருக்கிறீங்க, அந்த பையனோட பேசுகிறதா இருந்தால் வெளியில் போய் பேசலாம், இதுக்கு இந்த வீட்டில் இருந்து இப்படி எதுக்கு நீங்கள் எல்லாம் பண்ணிகிட்ருக்கிறீங்க, என்ன மயக்க மறைச்சி பேசிகிட்டு இருக்கிறியா, இதுக்கு தான் இங்கே வந்தியா, இந்த மாதிரியெல்லாம் அவங்க கேட்டுகளால் உள்ளே வரும்போதே வந்து பார்வதியை கண்டோன்னே வந்து இப்படி கோவமாக அவங்க பேசியிருந்தா வேறு மாதிரி திரும்பி இருக்கும். அதான் வந்து பார்வதி வந்து நல்ல மாதிரி விளையாடலைன்ற மாதிரி வந்து அவங்களோட அம்மாவே சொல்கிறாங்க. அதனால் வந்து அடுத்த வாரம் பார்வதி அந்த வீட்டுக்கு இருக்க தேவையில்லை, வெளியேற்றலாம்ன்ற மாதிரி வந்து நாமினேஷன் லிஸ்ட்லேயும் போட்டு வச்சுருவாங்க. அது மட்டும் இல்லாமல் வெளியேறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. ஆனால் அவங்கள்ட அம்மா வந்து அதை பற்றி எதுவுமே பேசலை. ஒருவேளை அவங்க தனியாக பேசுவாங்களோ தெரியலை, ஆனால் எல்லாருமே இருக்கும்போது பேசலை. தனியாக பேசினா என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லி எப்படி அதை கண்டஸ்டனுக்கு தெரியும்? அதை வச்சு தானே அவங்க வந்து அங்கே நாமினேட் பண்ணுவாங்க. அதனால் அவங்க வந்து நல்ல ஜாலியாக சிரித்து பேசிகிட்டே இருக்கிறாங்க, இவங்களோட வந்து கதைச்சி பேசிகிட்டே இருக்கிறாங்க. அந்த மாதிரி தான் போய்கொண்டிருக்கு. அதனால் வந்து பார்வதி வந்து இந்த விஷயத்தில் தப்பிடுவாங்க. அவங்க கேமுக்காக அதை பண்ணுறாங்கன்ற மாதிரி அவங்கள்ட அம்மா பேசாமல் இருக்கிறாங்களா, இல்லது போனால் இல்லை அது தனியாக பேசலாம் இதில் வேண்டாமன்ற மாதிரி வந்து அவங்க பேசாமல் இருக்கிறாங்களா, இல்லை அந்த பிள்ளை வந்து அவங்க தாங்களே பார்த்துக்கொள்வாங்க, இதில் நான் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லைன்ற மாதிரி வந்து பேசாமல் இருக்கிறாங்களா தெரியல. அது வந்து பார்வதிக்கும் அவங்கள்ட அம்மாவுக்கும் தான் தெரியும். பார்வதியுமே வந்து ரொம்ப சந்தோஷமாக அம்மா பாட்டு பாடுங்க, உங்களுக்கு இவ்வளோ பாட்டெல்லாம் தெரியும், அதை பாடுங்கன்ற மாதிரி வந்து சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அப்படி ஹாப்பியாக இருக்கிறாங்க. இந்த வார இறுதியில் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு யாருக்கு இருக்குது? கனிக்கு இருக்கா, ஸ்வீட்ஸாக்கு இருக்கா, அல்லது வந்து சாண்ட்ராக்கு இருக்கா, யார் போகிறாங்கன்றதை காய்ஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ, பாய்.